நான் சுகமாய் இருக்க யாராவது வழி செய்தால் நலமாயிருக்குமே என்று யோசிக்கும் ஆத்மாவே, இந்த கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். ரூத்தின் வாழ்க்கை சுகமாய் இருக்க கர்த்தர் தீர்மானித்தார். எனவே அவளுடைய நீதியை நினைத்தார். தேவனை பின்பற்றுவேன் என்று சொல்லி அவள் எடுத்த தீர்மானம் அவளின் நீதியாய் இருந்தபடியினால் போவாசின் மூலமாக அவருடைய வாழ்க்கையை சுகமாய் மாற்றினார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய நீதியை தேவனுக்கு நினைப்பூட்டின போது அவர் உயிர் பிழைத்து வியாதியிலிருந்து சுகம் பெற்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடம் வெகுபாடுபட்ட போது அவர்களுக்கு நீதி செய்ய நினைத்து எகிப்தியரை கொன்று இஸ்ரவேல் ஜனங்கள் சுகமாய் தன் வழியில் நடக்கத்தக்கதாக தேவையான தண்ணீர், உணவு எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆமாங்க, ரூத்து போல் வாழ்க்கையில் சுகம், எசேக்கியா ராஜா போல் வியாதியில் சுகம், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எல்லாவற்றிலும் சுகம் கிடைக்க கர்த்தர் நமக்கும் வழி செய்கிறார். நம்முடைய நீதி விளங்கத்தக்கதாக நம் நீதி அவருக்கு பிரதியாய் இருக்கும் போது தேவன் அதை நினைத்து நம் வாழ்க்கையில் எது இருந்தால் நாம் சுகமாய் இருப்போமோ அதை கொடுத்து நம்மை சுகமாய் வாசம் செய்ய வைக்கிறார். ஜெபிக்கலாமாங்க. என் சுகத்தை விரும்பும் கர்த்தாவே, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து என்னுடைய நீதி உமக்கு முன்பாக விளங்கத்தக்கதாக தேவரீர் என்னை நினைவு கூறும். என்னை சுகமாய் வாழவையும் இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.